மீண்டும் வரவேற்கிறோம் டைனோசர் ஆர்வலர்கள். இன்று கிரெட்டேசியஸ் காலத்தைச் சேர்ந்த வலிமையான வேட்டையாடுபவரான அபெலிசாரஸைப் பற்றிய 15 கவர்ச்சிகரமான உண்மைகளைக் கண்டறிய வரலாற்றுக்கு முந்தைய உலகிற்குள் நுழைகிறோம். நீங்கள் டைனோசர்களை விரும்பினால், மேலும் அற்புதமான டைனோ உள்ளடக்கத்திற்காக அந்த அறிவிப்பு மணியை அழுத்தவும். ஆரம்பிப்போம். 1. அபெலிசாரஸ் 1983ஆம் ஆண்டில் அர்ஜென்டினாவின் தொல்லுயிரியலாளர் ராபர்டோ ஏபெல் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. அவரது நினைவாக அதன் பெயருக்கு ஆபலின் பல்லி என்று பொருள். 2. இந்த டைனோசரின் எச்சங்கள் அர்ஜென்டினாவின் படகோனியாவில் கண்டுபிடிக்கப்பட்டன, இது டைனோசர் கண்டுபிடிப்புகளுக்கான ஒரு இடமாகும். 3. அபெலிசாரஸ் சுமார் 85 முதல் 80 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பிந்தைய கிரெட்டேசியஸ் காலத்தில் வாழ்ந்தார். 4. அபெலிசாரஸ் வலுவான தாடைகள் மற்றும் கூர்மையான பற்களுடன் ஒரு குறுகிய, பெட்டி மண்டை ஓட்டைக் கொண்டிருந்தது, இது இரையை பிடிக்க ஏற்றது. 5. அபெலிசாரஸ் சுமார் 7 முதல் 9 மீட்டர் நீளம் கொண்டது, இது ஒரு நடுத்தர அளவிலான தெரோபாட் டைனோசராக மாறியது. 6. ஒரு மாமிச டைனோசராக, அபெலிசாரஸ் அதன் சுற்றுச்சூழல் அமைப்பில் ஒரு சிறந்த வேட்டையாடுபவராக இருந்தார், சிறிய டைனோசர்களை வேட்டையாடினார். 7. அபெலிசாரஸ் என்பது அபெலிசாரிடே குடும்பத்தின் ஒரு பகுதியாகும், இதில் கார்னோடாரஸ் போன்ற பிற நன்கு அறியப்பட்ட டைனோசர்களும் அடங்கும். 8. அபெலிசாரஸ் வழக்கத்திற்கு மாறாக குறுகிய கைகளையும் டி. ரெக்ஸின் கைகளை விடவும் சிறியதாகவும், கிட்டத்தட்ட பயனற்ற கைகளையும் கொண்டிருந்தார். 9. அபெலிசாரஸின் தோல் அமைப்பு பற்றிய நேரடி சான்றுகள் இல்லை என்றாலும், தொடர்புடைய இனங்கள் இது கரடுமுரடான, செதில்கள் கொண்ட தோலை கொண்டிருந்திருக்கலாம் என்று கூறுகின்றன. 10. துரதிருஷ்டவசமாக, அபெலிசாரஸ் மிகவும் வரையறுக்கப்பட்ட புதைப்படிவ பதிவுகளிலிருந்து அறியப்படுகிறது, முதன்மையாக ஒரு மண்டை ஓடு. 11. அபெலிசாரஸ் வெள்ளச் சமவெளிகள் மற்றும் காடுகள் உட்பட பல்வேறு வாழ்விடங்களில் வாழ்ந்தார், அவை கிரெட்டேசியஸ் படகோனியாவில் பொதுவானவை. 12. அபெலிசாரஸ் ஒரு வேகமான ஓட்டப்பந்தய வீரராக இருந்திருக்கலாம், வலுவான கால்கள் விரைவான வேகத்திற்கு ஏற்றவாறு இருந்தன. 13. அபெலிசாரஸின் உணவில் முக்கியமாக இறைச்சி, சிறிய டைனோசர்களை வேட்டையாடுதல் மற்றும் இளம் சரோபாட்களை வேட்டையாடுதல் ஆகியவை அடங்கும். 14. டைட்டனோசரஸ் போன்ற பெரிய தாவர உண்ணிகள் மற்றும் பிற வேட்டையாடும் விலங்குகள் உட்பட பல்வேறு வகையான டைனோசர்களுடன் அபெலிசாரஸ் இணைந்து வாழ்ந்தது. 15. தெற்கு அரைக்கோளத்தில் தெரோபாட் டைனோசர்களின் பன்முகத்தன்மை மற்றும் பரவலை விஞ்ஞானிகள் நன்கு புரிந்துகொள்ள அபெலிசாரஸின் கண்டுபிடிப்பு உதவியது. அபெலிசாரஸைப் பற்றிய 15 நம்ப முடியாத உண்மைகள் உங்களிடம் உள்ளன. இந்த வீடியோவை நீங்கள் ரசித்திருந்தால், மேலும் டினோடெஸ்டிக் உள்ளடக்கத்திற்கு விரும்பவும், கருத்து தெரிவிக்கவும், குழு சேரவும் மறக்காதீர்கள்.